வெல்கம் டு மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மாமிஸ் சிக்கன் குழம்பு மசாலாவை பயன்படுத்தி பாரம்பரிய மாறாத வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மாமிஸ் மசாலா 25 கிராம், சிக்கன் 500 கிராம், தேங்காய் துருவல் 100 கிராம், வெங்காயம் 50 கிராம், தக்காளி 20 கிராம், வத்தல் 1 கிராம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 50 மில்லிலிட்டர், கருவேப்பிலை 2 கிராம், கொத்தமல்லி 2 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 15 கிராம், ஏலக்காய் 2 கிராம், பட்டை 2 கிராம், பிரியாணி இலை 2 கிராம், கிராம்பு 2 கிராம். இப்போ செய்முறைக்குள்ள போயிடலாம். முதல்ல ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இத மிக்சியில போட்டு தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா கடாயில திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடேறினதும் கருவேப்பிலை, வத்தல், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா இதுல சிக்கன் துண்டுகள் மற்றும் மாமிஸ் சிக்கன் குழம்பு மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு மற்றும் அரைச்சு வச்சிருக்க விழுதையும் சேர்த்து மசாலாவுடன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து 20 நிமிஷங்கள் வரைக்கும் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு மல்லி இலைகளை தூவி இருக்குன்னா மாமிஸ் வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு தயாராயாச்சு.